Hello everyone, welcome back to Jetto Mastery. ஸோ நம்ம இந்த வீடியோவில் லீட் கோட் 17 லெட்டர் காம்பினேஷன் ஆஃப் அ ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ப்ராப்ளமை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் போன வீடியோலேயே இந்த ப்ராப்ளமை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இவன் யாரா பைத்தியம் திரும்ப ஒரே ப்ராப்ளமை திரும்ப செகண்டாக வீடியோவாக போடுறான்னு நினைக்க வேணாம். ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண அப்ரோச் பேர் வந்து என்னென்னா, ஸோ டு சால்விங் த சப் ப்ராப்ளம், முதல்ல சப் ப்ராப்ளமோட ஆன்சரை வச்சு அதுக்கப்புறம் நம்ம கிவன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம். கரெக்டுங்களா? சப் ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 3 4 அப்படின்னு எனக்கு இன்புட் இருந்ததுன்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 258 அப்படின்னு ஒரு டிஜிட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாங்கன்னா, முதல்ல இந்த 5 8 உங்களோட சப் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் என்ன வருமோ அந்த ஆன்சரை வச்சு தென் இந்த 2 கூட நான் எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் போன ப்ராப்ளம். அதாவது போன ப்ராப்ளமோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா, டு கெட் த ஆன்சர் ஆஃப் சப் ப்ராப்ளம். ஸோ சப் ப்ராப்ளமோட ஆன்சரை வச்சு தான் கரண்ட் ப்ராப்ளமை அந்த கிவன் சினாரியோவை என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சது. பட் இப்போ யூஸ் பண்ணுற அந்த அப்ரோச் என்னன்னா ரெக்கர்ஷன் ஆன் த வே அப் அப்படிங்கிறது. ஸோ நம்ம போன வீடியோல சப்செட்லயே வந்து 2 மெத்தட் பார்த்தோமா. ஒன்று டு சால்வ் த சப் ப்ராப்ளம், இன்னொன்று நம்ம ரெக்கர்ஷன் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு. நான் ரெக்கர்ஷன் ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போதே எனக்கு ரெக்கர்ஷன் ஆன் த வேல எனக்கு ஆன்சரை நான் கண்டுபிடிச்சிட்டு போறேன் அந்த அப்ரோச். இப்போ அதே அப்ரோச்சை இங்க யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு போன வீடியோவை விட கோடும் கம்மியாயிரும். அட் த சேம் டைம் உங்களால ஈஸியா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த அப்ரோச்சை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த மெத்தடா இருந்தாலும் சரிங்க, உங்களால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். இப்போ நான் நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா 2 3 4 அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2 3 4 அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2 3 4 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ டிஜிட்ஸ் ஈக்குவல் டு 2 3 4 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? முதல்ல 2க்கு என்ன ஆன்சர் இருக்கும்? 2க்கு எனக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? ஏபிசி இருக்குமா? ஏ பி சி. நெக்ஸ்ட் 3க்கு எனக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? 3க்கு டி இ எஃப். 4க்கு என்ன ஆன்சர் இருக்கும்? ஜி ஹெச் ஐ. அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி தானே நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 3 நம்பர் இருக்கு. இதுல காம்பினேஷன் கேட்டாங்கன்னா இந்த 2 3 4 யூஸ் பண்ணி என்னென்ன காம்பினேஷன், முதல்ல 3 4க்கு என்ன காம்பினேஷன் இருக்குன்னு பார்க்கலாமா? 3 4க்கு டிஜி டிஹெச் டிஐ. கரெக்டுங்களா? டிஜி டிஹெச் டிஐ. ஓகே, நெக்ஸ்ட் இஜி இஹெச் இஹெச் நாட் ஜிஹெச். ஓகே, EH, EI. Next, FG, FH, FI. ஓகே, இது 3 4க்கு ஆன்சரா இருக்கு. இப்போ இந்த 2வை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? ADG, ADH அப்படிங்கிறது டோட்டலா எனக்கு ஆன்சரா வரும். கரெக்டுங்களா? இப்போ ADG, ADH, ADI. ஓவரால் ஆன்சர் ADI. நெக்ஸ்ட் AEG, AEH, AEI, AFG, AFH, AFI. ஓகே, அடுத்தது B கூட எனக்கு ஆன்சர் ஆட் பண்ணும்போது BDG, BDH, BDI, BEG, BEH, BEI, BFG. நெக்ஸ்ட் BFH, BFI. அடுத்தது C கூட நான் காம்பினேஷன் கொடுக்கும்போது CDG, CDH, CDI, CEG, CEH, CEI, CFG, CFH, CFI அப்படின்னு எனக்கு ஓவராலா ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ நம்ம முதல்ல இப்போ என்ன பண்ணோம், இந்த 3 4க்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த சப் ஆன்சரை வச்சு நம்ம இங்க சால்வ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இது நம்ம போன வீடியோல பார்த்த அப்ரோச். என்னடா வீடியோ ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகுது, இன்னுமே போன வீடியோவை பத்தியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கே, இப்போ கரண்ட் ப்ராப்ளமே எப்பதான் டிஸ்கஸ் பண்ண போவீங்க, எப்பதான் டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற கொஸ்டின் எனக்கு கேட்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ போன வீடியோவை நான் ஏன் திரும்ப ரீகால் பண்றேன் அப்படின்னா, ஸோ போன வீடியோவில் எக்ஸாக்டா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த அப்ரோச் ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க பாருங்க, 2 3 4ல முதல்ல போன வீடியோல சப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம். பட் இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல ஒவ்வொரு கேரக்டரா எடுக்க போறேன்.
என்னால் அந்த கேரக்டரை மட்டும் வச்சு என்னால் என்னென்ன ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமோ அந்தந்த ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த ப்ராப்ளமோட அப்ரோச். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, முதல்ல எங்கிட்ட என்ன இருக்கு? 2 3 4 அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருக்காங்க. 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட கரண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 4க்கு எதுவுமே இல்லை. நான் இன்னும் எதுவுமே ஆன்சரா கண்டுபிடிக்கல. ஓகேவா? நான் இன்னும் எதையுமே ஆன்சரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. அப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய நம்பரை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் வந்து இப்போ 2வை பாயிண்ட் பண்ணுது. அப்போ 2வை பாயிண்ட் பண்ணுதுன்னா 2க்கு இருக்கிற எக்ஸாக்ட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன? 2க்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா என்னது? A B C 3 இருக்கா? ஐயோ என்னாச்சு? A B C அப்படின்னு 3 ஸ்ட்ரிங்ஸ்ல 3 கேரக்டர் இருக்கா? அப்ப இந்த 3 கேரக்டரையும் நான் ஆன்சர் கூட ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? 3 கேரக்டரையும் நான் என்ன பண்ண போறேன்? ஆன்சர் கூட ஆட் பண்ண போறேன். அப்போ இப்ப இதுல நம்ம ஆல்ரெடி ரெக்கர்ஷன் அந்த வேப்ல பார்த்திருப்போம். இது உங்களுடைய நம்பர், கரெக்டா? நம்பர் ஆர் டிஜிட்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது உங்களுடைய டிஜிட்ஸ் ஸ்ட்ரிங். இது உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? இது உங்களுடைய ஆன்சர். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால். இப்போதைக்கு இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கு? இந்த 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இப்போ உங்களோட டிஜிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எடுத்தாச்சு. இப்போ இந்த 2ங்கிற கோட்ஸ்ல இருந்து இந்த கோடையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த கோட்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லையும், ஓகேங்களா, இந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த ஏபிசியும் எடுத்தாச்சு. இப்போ அந்த கோட்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் நான் வந்து ஆன்சர் கூட ஆட் பண்ண போறேன். ஆன்சர் கூட ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா நெக்ஸ்ட் என்னுடைய ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கு? எம்டி. அது கூட இந்த ஏவை ஆட் பண்ணா நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து எனக்கு ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து இந்த பி ஆட் பண்ணா நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து எனக்கு என்னன்னு கிடைக்கும்? பி அப்படின்னு கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த சி ஆட் பண்ணா நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா சி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, கிடைக்கிறது நல்ல விஷயம் தான், கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? சேம் இதே 2 3 4ன்னு இருக்க போகுது டிஜிட்ஸ். ஆனா இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் பண்ண போகுதுன்னா நெக்ஸ்ட் 3யை பாயிண்ட் பண்ண போகுது. ஏன்னா இந்த 2ங்கிற இண்டெக்ஸை வச்சு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இப்ப வெறும் 2 மட்டும்தான் எனக்கு இருக்கு. அதுல கோட்ல ஏபிசி மட்டும்தான் இருக்குன்னா எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும், பியா இருக்கும், சியா இருக்கும். கரெக்டா? அப்போ இப்போ 2 3 4 2 3 4ங்கிற ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்றது இந்த 3யை பாயிண்ட் பண்ணுது, இந்த 3யை பாயிண்ட் பண்ணுது, இந்த 3யை பாயிண்ட் பண்ணுது. கிளியரா? கிளியரா? உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஓகே, இப்போ 3 ஐட்ரேஷன் இருக்கா? ஓகே, இப்போ இந்த 3 ஐட்ரேஷனையும் நம்ம கொடுத்தாச்சு. 3 ஃபங்க்ஷன் காலையும் நம்ம பண்ணியாச்சு. ரெக்கர்ஷன் அந்த வேப்ல ஒவ்வொன்றா நடக்கும். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுது? ஒவ்வொன்றா இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ 2 3 4ன்னு இருக்கா? ஆன்சர் என்ன? ஏ. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ 3யோடது என்னது? ஆக்சுவலா 2வோடது ஏபிசி. 3யோட கேரக்டர், 3யோட கோட் என்னவா இருக்கும்? 3யோட கோட்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3க்கு வந்து ஏபிசியா டிஇஎஃப் இருக்கும். டிஇஎஃப் இருக்கும். இப்போ இந்த இடத்துல டிஇஎஃப் ஒவ்வொரு கேரக்டரும் என்ன பண்ண போறேன்? ஆன்சரோட ஆட் பண்ண போறேன். அப்ப ஆன்சரோட ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆன்சர் ஏ. ஏ கூட ஒவ்வொரு கேரக்டரும் ஆட் பண்ணனா டிஇஎஃப். அப்ப ஏடி ஏஇ ஏஎஃப்ங்கிறது எனக்கு ஆன்சரா கிடைக்கும். இங்க பாருங்க, ஆல்ரெடி என்கிட்ட கீழே இருக்கிறது ஆன்சரா. ஆன்சர் கூட ஒவ்வொரு கேரக்டரையும் இந்த 3க்கு இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை ஆட் பண்ணுங்க. ஆன்சர் கூட இப்ப இங்க பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ டி. எங்கடா? ஏ டி. அடுத்த ஆன்சர் ஏஇ. அடுத்த ஆன்சர் ஏஎஃப். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சேம் இதே 2 3 4ங்கிறத பாஸ் பண்ணுவோம். இதே 2 3 4ங்கிறத பாஸ் பண்ணுவோம். இதே 2 3 4ங்கிறத பாஸ் பண்ணுவோம். ஆனா இண்டெக்ஸ் இப்ப எதை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா 4 அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்ப 3ல இருந்து நெக்ஸ்ட் 4 அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓகே, இந்த 3 ஃபங்க்ஷன் கால் இங்க நடந்துருச்சு. அப்ப அதே மாதிரி இங்க என்ன நடக்கும்? இங்க ஆன்சர் பி. பி கூட நான் என்ன பண்றேன்? இந்த தேர்டு 3ங்கிற இந்த கோட்ஸ், இந்த 3ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த கோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஆன்சர் கூட ஆட் பண்றேன். அப்ப பிடி பிஇ பிஎஃப்ங்கிறது ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடி பிஇ பிஎஃப் இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். இங்க அதே மாதிரி என்ன இருக்கும்? 2 3 4 2 3 4 2 3 4. இப்போ இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணுது? 4 பாயிண்ட் பண்ணுது. அப்போ இங்க 3 ஃபங்க்ஷன் கால் நடந்துருச்சு. இப்போ இங்க என்னது? இங்க ஆன்சர் சி. சி கூட இந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கோட்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? சிடி சிடி சிஇ சிஎஃப்ங்கிறது உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். சிடி.
ஓகே நெக்ஸ்ட் சிஇ. ஓகே அடுத்தது சிஎஃப். இப்போ இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 3 4ங்கிறது அதே டிஜிட்ஸை பாஸ் பண்றோம். 2 3 4ங்கிற அதே டிஜிட்டை பாஸ் பண்றோம். 2 3 4ங்கிற அதே டிஜிட்டை பாஸ் பண்றோம். பட் இண்டெக்ஸ் மட்டும் என்னது? நெக்ஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணும். தேர்டு பாயிண்ட் பண்ணிச்சா இப்போ இண்டெக்ஸ் பிளஸ் 1 4ங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணும். சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துடுவோம். இப்போ இங்க எனக்கு ஆன்சர் ஒவ்வொன்னா இருக்கு, ஏடின்னு இருக்கு. இப்போ இது கரண்டா எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது? ஃபோர்த் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது. அப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற கோடு என்னது? ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற கோடு ஜிஹெச்ஐ. உங்களுக்கு தெரியும், 2ல வந்து ஏபிசி, 3ல வந்து டிஎஃப், 4ல வந்து ஜிஹெச்ஐ இருக்கு. இப்போ இந்த ஜிஹெச்ல இருக்கிற ஜிஹெச்ஐ, இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற கோட்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஆன்சரோட ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல ஆன்சர் ஏடி. அப்போ ஏடி கூட இதை ஆட் பண்ணீங்கன்னா ஏடிஜி. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏடிஜி. ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? ஏடிஹெச். ஏடிஹெச். அடுத்தது என்ன? ஏடிஐ. ஓகேங்களா? சரி, டிஜிட் என்னவா தான் இருக்க போகுது? இப்பவும் 2 3 4ன்னு தான் இருக்க போகுது. 2 3 4ன்னு தான் இருக்க போகுது. 2 3 4ன்னு தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன ஆகும்னு பாருங்க. இண்டெக்ஸ் இப்போ எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுச்சு? இப்போ இங்க 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். கரெக்டா? ஸ்ட்ரிங்ல வந்து அப்படிதான். இங்க 0th இண்டெக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுச்சு. இங்க வந்து இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுச்சு. இங்க இண்டெக்ஸ் 1th இண்டெக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுச்சு. இந்த இடத்துல இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுச்சு. இப்போ இந்த லேயர்ல இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது? 3ன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுது. 3ங்கிறது எக்ஸாக்டா எதோட லென்த்? டிஜிட்டோட லென்த். இப்போ இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா கொஞ்சம் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணுது. இதுதான் இண்டெக்ஸ், இதுதான் இண்டெக்ஸ், இதுதான் இண்டெக்ஸ்னு பாயிண்ட் அவுட் பண்ணுது. 4க்கு அடுத்த இதில் இருக்கிறத பாயிண்ட் பண்ணுது. நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம் 3 கால் இங்கே நடந்துருச்சு. ஓகே, அடுத்த ஆன்சர் என்னன்னு பாருங்க. அடுத்து இந்த இதில் பார்த்தோம்னா ஏஇங்கிறது ஆன்சரு. இந்த ஏஇ கூட 4th இண்டெக்ஸ்ல இருக்கிற கோட்ஸோட ஒவ்வொரு கேரக்டரை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏஇஜி. கரெக்டா? அப்போ ஏஇஜி. ஓகே, அடுத்தது என்ன வரும்? ஏஇஹெச். ஓகே, ஏஇஹெச். அடுத்து என்ன வரும்? ஏஇ ஏஜி. ஓகே, ஏஇஜி, ஏஇஹெச், அடுத்து ஏஇஐ. கரெக்டுங்களா? ஏஇஐ. ஏன்னா ஆன்சர் வந்து இப்போ ஏஇ. ஓகே, சேம் டிஜிட் என்னவா இருக்க போகுது? அதே தான் 2 3 4 இருக்க போகுது. 2 3 4 2 3 4 2 3 4. இப்போ இதுக்கு 3 ஃபங்க்ஷன் கால் நடந்துருச்சு. ஏன்னா இங்க இருந்து ஆன்சர்ல 4ல 3 கேரக்டர் தான் இருக்கு, 3 ஃபங்க்ஷன் கால் நடந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இங்க எடுத்தோம்னா இங்க என்ன நடக்கும்? ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஓரமா வச்சுக்கிறேன் உங்களோட புரிதலுக்காக. இப்போ நம்ம எழுதியாச்சு, இருந்தாலும் இதை நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்தது எழுதுறதுக்காக. ஓகே, இதை வந்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இதை சின்னது வேற பண்ண முடியுமான்னு தெரியலையே. சரி ஓகே, இதை கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கலாம். 3 ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்னத்துக்கு பார்க்கணும்? ஏஎஃப்க்கு பார்க்கணுமா? இப்போ ஏஎஃப்ங்கிறது ஆன்சரு. ஆன்சர் கூட நான் என்ன பண்றேன்? அந்த கேரக்டரை ஆட் பண்ணணும். ஆன்சர் கூட அந்த கேரக்டர். ஒரே நிமிஷம் இருங்க, சார்ஜ் பிளக்இன் பண்ணிக்கலாம். எஸ் ஐ எம் பேக். ஓகே, இப்போ ஆன்சர் என்ன? ஏஎஃப்ங்கிறது ஆன்சரு. இந்த ஆன்சர் கூட நான் என்ன பண்றேன்? இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் ஏஎஃப்ஆ. அப்போ ஏஎஃப் கூட நான் இப்போ என்ன ஆட் பண்றேன்? என்னுடைய ஒவ்வொரு கேரக்டரா ஜி. அப்போ ஏஎஃப்ஜி, ஏஎஃப்ஹெச் அண்ட் ஏஎஃப்ஐ. கரெக்டுங்களா? இதுதான் எனக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. டிஜிட்ஸ் என்ன இருக்கு? 2 3 4 2 3 4 2 3 4. ஓகே, இங்க 3 ஃபங்க்ஷன் கால் இது. இப்போ இங்க வருவோம். நெக்ஸ்ட் அடுத்தது இங்க என்னது? இங்க பிடிங்கிறது ஆன்சரு. இந்த பிடி கூட நான் ஒவ்வொரு கேரக்டரையும் ஆட் பண்ண போறேன், 4th இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர். ஏன்னா இங்க 4ங்கிறத நான் பாயிண்ட் அவுட் பண்றோம். அப்போ பிடிஜி ஆன்சர் என்ன வரும்? நான் ஆன்சர் மட்டும் எழுதுறேன், பிடிஜி. ஓகே, நெக்ஸ்ட் பிடிஹெச். ஓகே, அடுத்து பிடிஐ. ஓகேங்களா? பிடிஏ, பிடிஜி, பிடிஹெச், பிடிஐ. இங்கேயும் அதே மாதிரி 2 3 4 2 3 4 2 3 4 அப்படின்னு இருக்க போகுது. சரி, இப்போ பிக்கு முடிஞ்சதா? பிடிக்கு முடிஞ்சதா? இப்போ பிஇக்கு எழுதலாம். பிஇக்கு ஆன்சர் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 3 ஃபங்க்ஷன் கால். அதே மாதிரி பிஇஜி, பிஇஹெச், பிஇஐ அப்படின்னு வரும். ஓகேங்களா? திரும்ப மேலே என்ன டிஜிட் பாஸ் பண்ணுவோம்? சேம் 2 3 4ங்கிறத பாஸ் பண்ணுவோம். 2 3 4ங்கிறத பாஸ் பண்ணுவோம். 2 3 4ங்கிறத டிஜிட்டா பாஸ் பண்ணுவோம். சரி ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுல எந்த டவுட்டும் இருக்காது.
சேம் பிஇக்கும் அதே மாதிரி வரும். இப்போ பிஎஃப்க்கு எழுதுனோம்னா என்ன வரும்? சேம் பிஎஃப்க்கும் நம்ம எழுதுனோம்னா பிஎஃப்ஜி, ஏன்னா அந்த ஃபோர்த்தில் ஒவ்வொரு கேரக்டர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிஎஃப்ஹெச், நெக்ஸ்ட் பிஎஃப்ஐ. ஓகேங்களா? சேம் 2 3 4 2 3 4 2 3 4 இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு ஆன்சர் ஆட் பண்ணோம்னா என்னது? சிடி கூட சிடிஜி, சிடிஹெச், சிடிஐ. இதுக்கு சிஇக்கு ஆன்சர் ஆட் பண்ணோம்னா என்ன இருக்கும்? ஆன்சர் என்னவா வரும்? சிஹெச், சிஇஜி, கமா சாரி சிஇஜி, அடுத்தது சிஇஹெச், அடுத்தது சிஇஐ. ஓகே, அடுத்தது சிஎஃப் ஆட் பண்ண என்னவா இருக்கும்? சிஎஃப்ஜி தள்ளி எழுதிக்கலாம். சிஎஃப்ஜி, சிஎஃப்ஹெச், சிஎஃப்ஐ. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால்ஸ் பண்ணுவோம். டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கும்னா 2 3 4 2 3 4 2 3 4, நெக்ஸ்ட் 2 3 4 2 3 4 2 3 4. சேம் டிஜிட்ஸ் வந்து நம்ம அதே தான் பாஸ் பண்ணுவோம். 2 3 4 2 3 4, அதே மாதிரி 2 3 4. பட் ஆனால் இண்டெக்ஸ் எக்ஸாக்டா எதை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்க. இந்த 4 தாண்டி நெக்ஸ்ட் எக்ஸாக்டா பாயிண்ட் அவுட் பண்ணும். எக்ஸாக்டா இண்டெக்ஸ் வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த இடத்துலனா உங்களோட டிஜிட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் இந்த எல்லா பாயிண்ட்லயுமே. ஓகேங்களா? இந்த எல்லா பாயிண்ட்லயுமே எப்படி இருக்கும்னா, இப்போ இது எல்லாம் உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சதா? இது எல்லாமே உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சது. அதாவது பார்த்தீங்கன்னா 3 9 9 3 கிட்டத்தட்ட 27 ஆன்சர் கிடைச்சிருக்கும். இந்த கிடைச்ச 27 ஆன்சர்லையுமே உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? எக்ஸாக்ட் கிவன் டிஜிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்டுங்களா? கிவன் டிஜிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸோட இண்டெக்ஸ் என்னது? இண்டெக்ஸ் வேல்யூஸ் 2 தான். அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வேல்யூ 1 தான். அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வேல்யூ 0ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்ப இண்டெக்ஸ் வேல்யூ கிவன் டிஜிட்க்கு ஈக்குவலா இருக்கோ அப்ப நீங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிற, அப்ப நீங்க கிரியேட் பண்ண ஆன்சர்ஸ் தான் உங்களுடைய கிவன் ஆன்சர், உங்களுக்கு ஆக்சுவலா தேவைப்படுற ஆன்சர். நீங்க எடுத்து பாருங்க, இங்க தேவைப்படுற எல்லா ஆன்சரையும் எடுத்து பாருங்க. ஏடிஜி, ஏடிஹெச், ஏடிஐ, ஏஇஜி, ஏஇஹெச், ஏஇஐ. ஸோ இதே தான் நம்ம ஆக்சுவலா நம்ம இங்க சால்வ் பண்ணோம். இங்க பாருங்க, எடுத்துட்டீங்கன்னா 2 3 4க்கு என்ன சால்வ் பண்ணோம்? ஏடிஜி, ஏடிஹெச், ஏடிஐ, ஏஇஜி, ஏஇஹெச், ஏஇஐ. சேம் ஆன்சர் தான் நம்ம இங்கேயும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக எனக்கு அதுதான் கிடைச்சது. அப்போ ரெக்கர்ஷன் ஆன் த வே அப் மூலமாகவும் என்னால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு முதல்ல என்ன வேணும்னா, முதல்ல இப்போ நம்ம குளோபலாக ஃபர்ஸ்ட் அந்த கோட்ஸுங்கிறத எழுதிக்கலாம். ஸ்ட்ரிங், வர நான் எழுதுகிற இடம் ஸ்ட்ரிங் கோட்ஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அதனால 0th இண்டெக்ஸில் எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் எதுவும் இல்லை, செகண்ட் இண்டெக்ஸில் ஏபிசி, தேர்ட் இண்டெக்ஸில் டிஇஎஃப், ஃபோர்த் இண்டெக்ஸில் ஜிஹெச்ஐ, ஃபிஃப்த் இண்டெக்ஸில் என்ன இருக்கு? ஜேகேஎல், ஐஜேகேஎல், எம்என்ஓ, அடுத்தது எம்என்ஓ, பிக்யூஆர்எஸ் எல்லாமே ஒன்றா இருக்கா? எஸ், பிக்யூஆர்எஸ். ஓகே, நெக்ஸ்ட் டியூவி, நெக்ஸ்ட் WXYZ. ஸ்டில் 2ல இருந்து 9th இண்டெக்ஸ் வரைக்கும் நமக்கு வேணுங்கிறது எழுதியாச்சு கோட்ஸ் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ எனக்கு ஃபைனலா ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டுங்களா? அந்த லிஸ்ட்ல ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன்? முதல்ல லிஸ்ட் ஸ்ட்ரிங் சொல்யூஷன், ஏன்னா இந்த சொல்யூஷன்ல தான் ஓவரால் எல்லா ஆன்சரையும் நான் ஆட் பண்ண போறேன். சொல்யூஷன் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் ஆஃப், என்ன எப்படி கிரியேட் பண்றது? லிஸ்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப், அவ்வளவுதான். ஓகே, சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த சொல்யூஷன்ல தான் நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணணும். பட் நீங்க நல்லா லிசன் பண்ணி பாருங்க, உங்ககிட்ட கிவன் டிஜிட்ஸ், இந்த டிஜிட்ஸ் வந்து எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னா எந்த வேல்யூமே கொடுக்கலன்னா ஒரு எம்டி லிஸ்ட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருங்க. ஒரு எம்டி ஸ்ட்ரிங் லிஸ்ட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருங்க. அப்போ பேஸ் கண்டிஷன் என்ன செக் பண்றேன்னா, இஃப் digits dot length dot length equal to 0வா இருக்கு அப்படின்னா நான் எதை ரிட்டர்ன் பண்ணிடலாம்? ரிட்டர்ன் சொல்யூஷன். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த சொல்யூஷன்ல நான் எதுவுமே ஆட் பண்ணல.
அப்போ டைரக்டா அந்த சொல்யூஷனை ஆட் பண்ணிருங்க. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிஜிட்ஸோட இது 0வா இருந்தா டைரக்டா இந்த சொல்யூஷனை நான் இப்போ வரைக்கும் எதுவும் ஆட் பண்ணல, ஸோ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்க என்ன பண்ணோம், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? இனிஷியலா என்னுடைய டிஜிட்ஸை அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுச்சு. தென் ஆல்சோ அது கூட நான் ஆன்சரையும் கொடுத்துட்டே வந்தேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் காலுக்கும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், வேற ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். அந்த ஃபங்க்ஷன் எதையும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல, அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், கீபேட் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல கிவன் டிஜிட்ஸ் என்னவோ அதை அப்படியே பாஸ் பண்றேன். ஓகே, இனிஷியலா இண்டெக்ஸ் வேல்யூ 0, ஆல்சோ இனிஷியலா என்னுடைய ஆன்சர் எம்டி ஸ்ட்ரிங். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆஸ் பர் மை அசம்ஷன், இந்த கெட் கீபேட் காம்பினேஷன்ங்கிற இந்த ஃபங்க்ஷனே எல்லா ஆன்சரை கண்டுபிடிச்சு இந்த சொல்யூஷன்ல ஸ்டோர் பண்ணிரும் அப்படிங்கிறது என்னுடைய அசம்ஷன். ஸோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்க, கீபேட் காம்பினேஷன் என்ன பண்ணுதுன்னு. பப்ளிக் வாய்ட் கீபேட் காம்பினேஷன், இதுல என்னெல்லாம் ரிசீவ் பண்ணுது, ஒரு ஸ்ட்ரிங் டிஜிட்ஸை இது ரிசீவ் பண்ணிருக்கு. அப்போ நம்ம என்ன நேம்ல வேணாலும் இங்கேயே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஜிட்ஸ் நம் அப்படின்னு கூட வச்சுக்கிறேன் அதோட நேமை. ஓகே, கமா இன்ட் இண்டெக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூஸை ரிசீவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் என்னது, ஸ்ட்ரிங்ல ஆன்சருங்கிறத ரிசீவ் பண்ணியிருக்கு. இதுல நம்ம முதல்ல என்ன பண்ணணும், சிம்பிள். நெக்ஸ்ட் அடுத்த கால் என்னது, இப்போ இதுல இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற பர்டிகுலர் நம்பர் எடுங்க, அந்த நம்பருக்கான கோடு எடுங்க. ஏன்னா எனக்கு அந்த கோடு தான் எனக்கு வேணும். கரெக்டுங்களா? அந்த கோட் தான் எனக்கு ஆன்சரா வேணும். இப்போ 2ன்னு இருக்குன்னா அந்த 2க்கான கோட்ஸ் ஏபிசிங்கிறது தான் எனக்கு வேணும். அப்ப அந்த ஏபிசி எப்படி எடுக்கணும், முதல்ல அந்த கோட்ஸ் எப்படி எடுக்கணும், ஸ்ட்ரிங் கோட் ஈக்குவல் டு கோட்ஸ் ஆஃப், எங்க இருந்து, இந்த நம்ல இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற எக்ஸாக்ட் வேல்யூ வேணும். கரெக்டுங்களா? அப்போ நம் டாட் கேர் அட் ஆஃப் இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது. இப்போ எடுத்தோம்னா அது கேரக்டரா கொடுக்கும். அதை நான் இன்டிஜரா மாத்தணும்னா -0 அப்படிங்கிறத போட்டேன்னா எனக்கு இன்டிஜரா மாறிடும். இப்போ எனக்கு இந்த கோட் கிடைச்சிருச்சா, இப்போ எனக்கு கோட் கிடைச்சிருச்சு. இப்போ கோட் வந்து ஏபிசி அப்படின்னு கிடைச்சிருச்சு. இந்த ஏபிசியில் நான் என்ன பண்ணணும், ஏவை ஆன்சர் கூட ஆட் பண்ணணும், பிஏ ஆன்சர் கூட ஆட் பண்ணணும், சிஏ ஆன்சர் கூட ஆட் பண்ணணும். இங்க பாருங்க, அடுத்த ஃபங்க்ஷன் கால் ஏவை ஆன்சர் கூட, பிஏ ஆன்சர் கூட, சி ஆன்சர் கூட. ஆல்சோ இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து அடுத்த இண்டெக்ஸ்க்கு நான் ப்ரொமோட் பண்றேன். இங்க இருந்து அடுத்த இண்டெக்ஸ் வேல்யூவா போ அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்ப எப்படி நான் கொடுக்கறது, ஃபார் int I equal to 0, I less than code dot length, ஓகே, I plus plus. இப்போ அந்த ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர் எடுக்கலாம். கேரக்டர் ch equal to code dot char at of I. ஓகே, இப்போ கேரக்டர் எடுத்தாச்சு. இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் நான் எது கூட ஆட் பண்ணணும், ஆன்சர் கூட ஆட் பண்ணி நெக்ஸ்ட் கால் கொடுக்கணும், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். இப்போ கீபேட் காம்பினேஷன் ஆஃப் சேம், அந்த நம்பருங்கிறது மாறவே இல்லை, அப்படியே கிவன் நம்பர் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன கொடுத்தாங்களோ அதே நம்பர் தான். இண்டெக்ஸ் வந்து +1, அடுத்த இண்டெக்ஸ்க்கு நான் இண்டெக்ஸை ப்ரொமோட் பண்றேன். ஆன்சரை என்னவா அப்டேட் பண்றேன், ஆன்சர் பிளஸ் கேரக்டர். சிம்பிள், ஆன்சர் கூட இந்த கேரக்டரை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் கால் பண்றேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா இதுதானே என்னுடைய ரியாலிட்டி. ஓகே, இதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சேம் ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணும். பேஸ் கண்டிஷன் என்ன, எப்போ என்னுடைய இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இந்த கிவன் நம்பரோட லென்த்தா இருக்கோ அப்ப நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், அப்ப நான் என்ன எதை பிரிண்ட் பண்ணணுமா, அப்ப நான் ஆக்சுவலா எதை ஸ்டோர் பண்ணணும், என்னுடைய ஆன்சரை நான் இந்த சொல்யூஷன்ல ஆட் பண்ணா போதுமானது. கரெக்டா? அப்போ பேஸ் கண்டிஷன் என்னன்னா, இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் டாட் லென்த்தா இருக்கும். இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு நம்பர் டாட் லென்த்தா இருந்ததுன்னா, ஸோ எக்ஸாக்டா சேம் லென்த்தா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், சொல்யூஷன் டாட் ஆட் ஆஃப், என்ன ஆன்சர் அங்க இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, ரிட்டர்ன். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சதா? மேபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே ஓகேவா, கிளியரா, புரிஞ்சதா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இங்க பாருங்க, இப்போ நான் வந்து சிம்பிள் 2 கேரக்டரை மட்டும் எடுத்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ 2 3ன்னு கொடுக்கறதுக்கு பதில் இப்போ ஆன்சர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 6ன்னு கொடுத்தோம்னா ஆன்சர் என்ன வரணும், 5 6 வேணாம், 8 9 கொடுத்தோம்னா ஆன்சர் என்ன வரணும், TW TX TY TZ UW UX UY UZ VW VX VY VZ இப்படி வரணும். கரெக்டுங்களா? இப்போ 89 அப்படின்னு என்கிட்ட இருக்கு அப்படின்னா, இப்போ 89 அப்படிங்கிறது நம்பர். இனிஷியலா என்னுடைய ஆன்சர் எதுவுமே கிடையாது. அதுல இப்ப நான் எதை எடுத்துக்கிறேன், 8 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 8 எடுத்துக்கிறேன். 8க்கான இந்த கோடு என்னது,
ஸோ 8க்கான கோடுன்னு பார்த்தீங்கன்னா TUV கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு WXYZ. ஓகே, 8க்கான கோடு TUV, 9க்கான கோடு WXYZ. இப்போ முதல்ல 8க்கான கோடு எடுத்துட்டேன் T. இப்போ நெக்ஸ்ட் நான் என்னன்னு பாஸ் பண்ணுறேன், இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் ஆன்சரோட ஆட் பண்ணி நான் நெக்ஸ்ட் கால் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட் கால் பண்ணனா எனக்கு ஆன்சர் என்னவா வந்துடும், TUV. ஓகே, இதெல்லாம் என்னுடைய ஆன்சர். மேலே ஸ்டில் வந்து 89ங்கிறது என்னுடைய நம்பர், 89ங்கிறது என்னுடைய நம்பர். இப்போ நான் 8 விட்டுருவேன். இண்டெக்ஸ் +1ங்கும் போது இப்போ இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் அவுட் பண்ணும், 9 பாயிண்ட் அவுட் பண்ணும், 9 பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ இங்கேருந்து வாங்க, இப்போ இங்கேருந்து நான் ஆன்சரோட என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த T இருக்கு இல்லையா, இந்த T கூட இப்போ 9க்கு ஆன்சர் என்ன, WXYZ. 9ஓட கோடு என்ன, WXYZ. அப்போ இந்த ஆன்சர் கூட WXYZ 3 ஆட் பண்ணி ஆன்சரை ஆட் பண்ணுங்க. இப்போ என்னது, TW. ஓகே, அடுத்தது TX, TY, TZ. இப்போ இது எல்லாம் எனக்கு ஆன்சராக வந்துருச்சு. இப்போ ஸ்டில் என்னுடைய நம்பர் 89 தான். ஆனால் இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னீங்கன்னா, எக்ஸாக்டாக இங்கே இண்டெக்ஸ் 0வா இருந்தது. ஓகே, இங்கே இண்டெக்ஸ் 1ஆ இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்னா, இண்டெக்ஸோட வேல்யூ 2ஆ இருக்கும். இங்கே இண்டெக்ஸோட வேல்யூ 2ஆ இருக்கும். அப்போ 2ங்கும் போது எதுக்கு ஈக்குவல், த கிவன் நம்பருக்கு ஈக்குவல். நம்பரோட லென்த் 2, இண்டெக்ஸும் 2. அப்போ இதையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஆன்சரை ஆட் பண்ணுவேன். TWயும் ஆன்சர் ஆட் பண்ணிப்பேன், TXஐயும் ஆன்சர் ஆட் பண்ணிப்பேன், TYயையும் ஆன்சர் ஆட் பண்ணிப்பேன், TZஐயும் ஆன்சர் ஆட் பண்ணிப்பேன். அப்போ ஆன்சர் பண்ணி ரிட்டர்னுங்கும் போது இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது முடிஞ்சது. அப்போ இங்கே என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் இங்கே நான் ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். அப்போ V கூட VW, நெக்ஸ்ட் சாரி இது யூவா, அப்போ வந்து ஆன்சர் என்னவா ஆட் ஆகும்னா UW, UX, UY, UZ. ஸ்டில் இங்கேயும் வந்து நம்பர் என்னதுதான், 89 தான். இங்கேயும் நம்பர் 89 தான். பட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 2க்கு ஈக்குவலா இருக்கு, கிவன் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ நான் எதையெல்லாம் ஆன்சரா எடுத்துப்பேன், இதே இது 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 போன டைம் எடுத்தேன். இப்போ இங்கே இது 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 இதையெல்லாம் ஆன்சரா எடுத்துப்பேன். இப்போ நெக்ஸ்ட் இங்கே இன்னும் நான் ஆன்சரை ஆட் பண்ணாம பெண்டிங்ல இருக்கேன் கரெக்டுங்களா. அப்போ பெண்டிங்ல இருக்கும்போது இங்கே என்ன ஆன்சர் பண்ணுவேன், V கூட இப்போ ஆன்சர் VW, VX, VY, VZ அப்படிங்கிறது ஆன்சரா ஆட் பண்ணுவேன். நம்பர் என்னவா இருக்கும், ஸ்டில் 2 3 2 3 2 3 2 3. இப்போ இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணும், இண்டெக்ஸ் ஆக்சுவலாக கிவன் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன், இது ஆன்சராக எடுத்துருவேன் ரிட்டர்ன், இதே ஆன்சராக எடுத்துருவேன் ரிட்டர்ன், இதே ஆன்சராக எடுத்துருவேன் ரிட்டர்ன், இதே ஆன்சராக எடுத்துருவேன் ரிட்டர்ன். ஒன்ஸ் ஆன்சராக எடுத்துட்டேன் மீன்ஸ் என்ன, திரும்ப அதே இடத்துல நான் ரிட்டர்ன் ஆயிடுவேன். அப்போ ரிட்டர்ன் ஆகும்போது நான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்கனா அப்படின்னு செக் பண்ணுவேன். ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டேன்னா ஃபைனலாக என்ன ஆயிரும், ஒவ்வொன்றா எனக்கு டிஸ்ட்ராய் ஆகி ஃபைனலாக இந்த கோடே முடிஞ்சிடும். ஸோ இப்படி தாங்க இது ரன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ரெக்கர்ஷனை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. ஓகேங்களா, ரெக்கர்ஷனை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் நீங்கள் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு சால்வ் த ப்ராப்ளம். இவ்வளோ பேசாத, ரன் பண்ணி காட்டு, அதுதானே சொல்ல வரீங்க, ஐ நோ. ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைலேஷன் எரர், மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஆமாம், ஏன்னா நான் இங்கேருந்து சொல்யூஷனில் ஆட் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் சொல்யூஷன். ஏன்னா அந்த சொல்யூஷனுங்கிற லிஸ்ட்டில் தான் எல்லா ஆன்சருமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்செப்டட், சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் பண்ண எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதானு, அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. ஸோ இந்த அப்ரோச்சும் இந்த வீடியோவும் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye bye, take care.